ஹே ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு அரிய காயான கொத்தவரங்காய், அதாவது சீனி அவரைக்காய்ன்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் இது அடிக்கடி கிடைக்கும். சிட்டி சைடு என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப வாங்கி மிஸ் பண்ணாமல் சமைச்சு பாருங்கள். இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கிற கொத்தவரங்காயை வாங்கி அதை இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா கழுவிக்கிறணும், ஓகேங்களா? எப்பயுமே காய்கறிகள் வாங்கி கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. அது ரொம்பவே நல்ல பழக்கம். இப்போ முனையில் உள்ள காம்பெல்லாம் நம்ம கட் பண்ணி கீழே போட்டுருவோம். இதுக்கும் பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் இது வேறு வகையான டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீன்ஸ் மாதிரி ரொம்ப குட்டியாக நறுக்கிடக்கூடாது, கொஞ்சம் பெருசாக நறுக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணியிலையே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா கடுத்து போயிடும், கலரும் மாறிடும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. வெந்ததை நம்ம வடித்து விட்டுக்கறணும். இந்த வேக வச்ச தண்ணியை கீழே விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கூடவே உடைச்ச உளுந்து போட்டுக்கோங்க. பச்சை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பட்டை மிளகாய் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை, நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நீங்கள் பட்டை மிளகா போடுங்க, ரெட் கலர் மிளகா. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க காயை போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது, ரத்தத்தில் உள்ள கொழுப்பை சரி பண்ணுது, நார்ச்சத்து நிறைஞ்சது. முக்கியமாக எலும்புக்கு தேவையான கால்சியம் சத்து இருக்குது இதில். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. பை.